ஃபர்ஸ்ட் டைம் ஸ்வீட் செய்யலான்னு நினைக்கிறவங்களுக்கு ஈஸியான ரெசிபி தான் கேசரிங்க. அதை சேமியாவையும் பைனாப்பிளையும் வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு பைனாப்பிளை தோலை சீவி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் நெய் 1/2 கப், ஆயில் 1/2 கப் ஊற்றி உருக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மறுபடியும் உருகின நெய்யை கடாயில் ஊற்றி முந்திரி போட்டு கருப்பு திராட்சை நறுக்கிய பைனாப்பிளையும் போட்டு லேசாக வதக்கி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நெய் ஊற்றி 2 கப் சேமியாவை மிதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். மறுபடியும் 2 கப் தண்ணி ஊற்றி தண்ணியை கொதிக்க வச்சு குங்குமப்பூ ஏலக்காய் போட்டு வறுத்த சேமியாவையும் போட்டு கிளறி மூடி வச்சிடலாம். சேமியா வெந்ததும் அதில் 1 கப் சர்க்கரையை போட்டுக்கலாம். அதுக்குள்ளே நான் அன்னாசி பழத்தை வீணாக்காமல் ஒரு தொட்டியில் இந்த மாதிரி நட்டு வச்சுட்டேன். சர்க்கரை கரைஞ்சதும் மீதமுள்ள நெய்யை ஊற்றி மூடி வச்சிடலாம். அப்புறம் வறுத்த முந்திரி திராட்சை பைனாப்பிளை போட்டு கிளறி இறக்குனா நம்ம சேமியா பைனாப்பிள் கேசரி ரெடி. இந்த ரெசிபியை நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.